எள்ளுன்னா என்னையா வந்து எள் ஓகேண்டா. அஜித் இப்போ தான் கூப்பிட்டான். ஆமாம், அவ்வளோதான் ஃபீல்டு முடிய போகுது, வாங்க போகலான்னு. இன்னும் மட்டும் வைக்கபிள் ஓடிட்டு இருந்துக்கிறோம். இப்போ வந்து மக்காசோளத்தட்டு வந்து ஒரு பார்ட்டி ஓட்டத்தை கூப்பிட்டுருக்குது. எந்தளவுக்கு சாத்தியம்னு தெரியல. அதனால் அப்படியே இதை போட்டி பார்க்கலாமாம்மா, வாங்க வீடியோ எடுத்து போடுவோம். ஏன்னா மற்ற பேலர்காரெலாம் இதை ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். நம்ம பேலர் ஓட்ட முடியுமா என்னன்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்த்தா தானே எதாக இருந்தாலும் தெரியும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் மக்காசோள ஃபீல்டை பார்க்கறது தான் போகிறோம். போய் பார்ப்போம். நம்ம வந்து மக்காசோளம் ஓட்ட முடியுமா ஓட்ட முடியாதான்னு வாங்கிறது தான் வேலை. நம்ம சப்ஸ்கிரைபர் 2-3 பேர் வந்து மக்காசோளத்தட்டை ஓட்டி வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாங்க. நமக்கும் சென்ட் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் ஓடுது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் நாம்ளும் ஓட்டி பார்ப்போம். என்ன உடஞ்சா 2 அரிகம்பி தானே உடையும், பார்ப்போமே. மக்காசோளத்தில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு ஓட்டி பார்த்தா தானே தெரியும். ஓகே, பஸ் சைட்டுக்கு வந்துவிட்டோம். போய் மக்காசோளம் என்ன லட்சணத்தில் கட்டுதுன்னு பார்ப்போம். அரை எடுத்தாலும் கட்டாதுங்கிற வார்த்தை தான் வருது. பார்ப்போமே. நாட்டுக்கு ஒரு பின்னு ஒன்று விட்டுட்டு வந்துட்டான் ப்ரோ. அந்த பின்னு தான் எடுத்துட்டு வந்தேன். பின்ன என்ன பார்த்தா கோலம் மாதிரி இருக்குது. மாப்பிள்ளை கட்டுங்கிறான். பார்ப்போம். இதில் மக்காசோளத்தையே காணோம். கேட்டால் இதெல்லாம் கட்டிக்கலாங்கம்மாங்கிறான். இது எப்படி கட்டுறது? அரிக்கிற கூலிங்கனாச்சும் ஆகுமான்னு தெரியலையே. சரி பார்ப்போம். வானிலே போ. இல்லை அந்த பக்கம் நல்லா இருந்தால் ஏறிக்கா. கீழே வேற போட்டு காட்டு. இது என்ன உழ ஓட்டுற மாதிரி தான் அரிக்கணும்னு நினைக்கிறேன். ஏமாப்ப இது என்னடா மாப்பு கோலம் மாதிரி கிடக்குது. அரிக்குமா? கட்டை ஒழுவுமா? இது 2 வயல் ஓட்டினா அவ்வளோதானா? அதுங்க அது மக்காசோளமா? இதெல்லாம் கோலம் மாதிரி கிடக்குதா? இங்க ஆட்டு பார்க்கலாம். கத்தை உழுவுமா இல்லை வீலரில் போய் மாட்டுதான்னு பார்ப்போம். வேறு கிளாரிட்டி நினைக்கிறேன். இது வரலாம் போயிட்டு தான் இருக்குது. ஒன்றையும் சத்தத்தை காணோம். ஒரு வயலுக்கு அண்ணா சொல்லுங்கண்ணா.
சரி கட்டி விட்டுலாங்கண்ணா. சொல்லுங்கண்ணா, என்ன சொல்கிறாங்களோ சொல்லுங்கள், கட்டி விட்டுலாம். சரி சரி. சரிண்ணா. ஒரு கட்டு போட்டுச்சு. ஓகே, இந்த மக்காசோளம் கட்டாதுனாங்க, கட்டி போட்டுருச்சு ஒரு கட்டு. மக்காசோளத்தையும் பேல் பண்ணுது. கயிறு மட்டும் கொஞ்சம் கிட்ட கட்ட போட்டிருக்குறேன் நண்பா. ஏன்னா எட்ட போட்டால் பிரிஞ்சிருன்னு சொல்லிட்டு கிட்ட கட்ட போட்டிருக்குறோம். மக்காசோளத்தட்டு என்ன சாப்பிடும்னு கேட்டிங்கன்னா, ஆடு நல்லா சாப்பிடுமா. நாங்கள் அதையும் கேட்டோம், எதை கட்டுறீங்களே இது என்ன சாப்பிட போகுது அப்படின்னு கேட்டோம். இல்லைங்க, ஆடு ஓரளவுக்கு நல்லா சாப்பிடும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. வயலே ஓட்டினா ஓட 4-5 கத்தை வராதாட்டுக்குது. கத்தைக்கு எவ்வளோ போட்டு வாங்கலாம்னு சொல்லுங்கள். ஏன்னா 5 கிலோமீட்டர் வந்துருக்குது. ரெண்டாவது பேல் ரெடி பண்ணிட்டார் மாப்பிள்ள. கட்ட ஆரம்பிச்சு விட்டுது. போவாதா? இன்னும் ஒரு நூல் போனீங்கன்னா போயிடும். ஓட்ட கேட்ட எல்லாத்தையுமே எடுத்து சுற்றுது ப்ரோ. ஆனால் கத்தை ரொம்ப பொசுக்குன்னு தான் வருது. கத்தை வெயிட்டெலாம் வரல, ஏன்னா நல்லா காஞ்சி போச்சு முள்ளாட்டம். அதனால் கத்தை வெயிட்டெல்லாம் வரல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆரி பூட்டையை பார்க்குறேன் ப்ரோ. இதுதான் ஆரி பூட்டை, ஆரியம். வேகமாக ஓட்ட முடியாது, இது ஒரு பிரச்சனை இந்த வெயிலில். உங்கள் சைடில் நீங்கள் மக்காச்சோளம் கட்டுவீங்களா? சோளத்தட்டு என்னென்னு கமெண்டில் சொல்லுங்க ப்ரோ. கிடைக்கிறதெல்லாம் இழுத்துட்டு போகுது. அது ஒரு கோலை தவிர எல்லாத்தையுமே இழுத்து ஏற்றுது. என்ன இது கத்தைக்கு கொஞ்சம் சேர்த்தியை வாங்கணும். ஏன்னா அதாக இருந்தால் இன்னும் 2-3 கத்தை உளுந்துருக்கும். நம்ம தட்டு வைக்கப்புல் எதாக இருந்தாலும் சரி ஒரு 2-3 கத்தை உளுந்துருக்கும். ஆனால் இது வந்து உழுவில் டைம் ஆகுது. ஏன்னா எல்லாம் நுணுங்குது ஒரு பக்கம். அதனால் பொறுமையாக தான் எடுத்தாகணும் மாட்டேங்குது. என்ன பண்ணுறான், அப்படியே மாப்பிள்ளை போயிடணும் மாட்டேங்குது. இந்த பேலரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏதா கோமதி, எங்கள் ஏரியாவில் இருக்கிற கோமதி, ஜெய்சன் இது ரெண்டுமே முடியாதுன்ட்டாங்க. புல்லு கூட ஆகாதுன்ட்டாங்க. ஆனால் வந்து பாரத்து கட்டுது. இதில் வந்து பேர் சொல்லும் பேலர், என்றைக்குமே பேர் சொல்லும். இதை நாம்பளும் எத்தனையோ பேர் சொன்னாங்க ப்ரோ, பாரத்தெல்லாம் எடுக்காதரா, பாரத்தை எடுத்தீங்கன்னா சத்தியமாக மாட்டிக்குவேன், நாளைக்கு விற்கவும் முடியாது, ஓட்டவும் முடியாது, வண்டி எங்கேயுமே ஓடாது, ஒரு சைட்டில் இறங்கி போயிடும் அங்கன்னு. நாம் வந்து ஒரு முதல்ல எடுக்கிறோம்னா வந்து விற்கிறதுக்கோசரம் நம்ம எடுக்க கிடையாது. ஓகே, ஏதோ ஆண்டு முன்னியத்தில் ஓட்டி அசில் எடுத்து அதுக்கப்புறமேட்டு அன்றைக்கி மார்க்கெட்டுக்கு இந்த பேலருக்கு எவ்வளோ அதை ரேட்டு கொடுத்துடலாம். ஓகேவா? அதை விட்டுட்டு ரீவேலைஸ் நமக்கு ஃபுல்லாக இருக்குது, எடுத்த உடனே நாளைக்கு செட்டாகலாம் உடனே விற்றாலும் பணம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சி மார்க்கெட்டில் இது ட்ரெண்டிங் இருக்குதுன்னு எடுத்தோம்னா அப்புறம் உடையவும் செலவு பண்ணவும் இதுக்கே தான் ப்ரோ டைம் சரியாக இருக்கும். எப்படி நான் சொல்கிறது தெட்டானே? என்ன மாப்பிள்ளை வெறும் முட்டையாக போட்டுக்கிட்டுக்கிறான்.
உழுவுது ப்ரோ, கத்தையெல்லாம் உழுவுது ப்ரோ. வேறு அதெல்லாம் ரோடெலாம் ஃபுல்லாக தான் உழுவுது. இப்போ எத்தனை போயிருக்குது? 1 2 3 4 பேல் ஆயிடுச்சு. இது 5ஆவது பேல் உழுவும். இதுவும் வயலுக்கு 10 கத்தைக்கு மேலே விழுந்துட மாட்டேங்குது. இதை ஓட்டின ஆர்வஸ்டர்காரர் வந்து என்ன சொன்னாங்களாம், இதெல்லாம் வந்து சுத்த முடியாது, என்கிட்டயே பேலர் இருக்குது, கோமதி பேலர் இருக்குது, ஆனால் சுத்த முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். எங்கள் ஊரில் 2 3 வண்டிக்காரர் இருக்கிறாங்க, அவங்களும் அதை தான் சொல்கிறாங்க. நான்லாம் சுற்றினதே இல்லைன்னு. ஆனால் மக்காசோளம் நல்லா ஃப்ரீயாக தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. போட்ட போய் அரிப்பட்டையில் மாட்டிக்கும், கம்பியை உடச்சிரும் அப்படின்னாங்க. இது வரலாம் அந்த பேலரில் போட்ட மாட்டினது, கம்பியை உடச்சிது, இது வரலாம் எதுவுமே நியூஸ் அப்டேட் ஆகலை. ஏதாச்சும் அதையும் மாரி கம்பி இது உடஞ்சுன்னா உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். மாப்பிள்ளை இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் காரியம் பண்ணுறான்னா, பேலர் சுற்றிக்கிட்டே இருக்கும் போது ரிவர்ஸ் போய் ஃப்ரெண்டு போகிறப்பெல்லாம் ஆஃப் பண்ணி போடுறான். அது எதனால் ஆஃப் பண்ணுறான்னா எல்லாம் சுற்றி நுங்கியே கொட்டி போயிட மாட்டேங்குமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு அரி எடுக்கும் போதை மட்டும் போட்டுக்கிறான், மித்த டைம் ஆஃப் பண்ணிடுறான். ஆனால் உள்ளே போகுது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அரிப்பட்டை அரிக்கம்பி எந்த பிரச்சனையுமே இல்லை, அது பாட்டில் போயிட்டு இருக்குது. அரிக்கணும், டைம் எடுத்து அடிக்கணும். இதுக்கு வந்து நாங்கள் ஒரு கட்டுக்கு 60 ரூபா சார்ஜ் பண்ணலான்னு இருக்கிறோம். ஏன்னா கட்டு உண்டுன்னு விழுந்துச்சுன்னா 60 ரூபா போட்டு வாங்கிக்கலாம். மொத்தமாக ஒரு 10 கட்டு வந்துச்சுன்னா கத்தைக்கு 100 ரூபா போட்டு கேட்கலான்னு ஐடியா பண்ணோம். ஏதோ விழுந்துட மாட்டுது, ஒரு 20 கத்தை வந்துட மாட்டேங்குது. பார்ப்போம். மாப்பிள்ளை சிக்கன் இடமெல்லாம் முடித்து ஓட்டுறான். அவன் பாட்டில் ரயில் மாதிரி ஓட்டிக்கிட்டான். அடுத்தது ரெடி ஆயிடுச்சு. வர்றது வயலுக்கு ஒரு 10 கட்டை கூட வராது போயிடும். நானும் வயலுக்கு 2 கட்டை கணக்கு போட்டேன். ஏதோ என்ன ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம்னா ப்ரோ, இந்த அடுத்த ஆர்வஸ்டர்காரரு இதை கட்டாது ட்ரேடலாம் அப்படின்ட்டு போயிட்டு வரான். ஆனால் நம்ம பேலர் கட்டுது. இது ஒரு குட் நியூஸ் தானே. இது ஒரு நமக்கு ஒரு சரித்திரம் பேசு மாப்பிள்ள நமக்கு. அதையும் எல்லாரும் கட்ட ஆரம்பிச்சாருப்பா. போகுது
இந்த மக்காசோளம் கட்டுறத அதே மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, இது மாதிரி ட்ரிப்புக்கு போட்ட காடை வந்து அரிக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ரோ. வஞ்சி காட்டில் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா வண்டி இறங்கி இறங்கி ஓடும். அதுவும் ஒரு ஃபீல்டு ஒன்று இருக்குது, அதுவும் கட்ட சொல்லிக்கிறாங்க. அது வஞ்சியில் எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம். இது வந்து ஃபுல்லாக ட்ரிப் போட்டது, அதனால் அரிக்கிறது இதெல்லாம் ஒரு துன்பமும் இல்லை. ஸோ அதனால் வந்து வஞ்சி காட்டில் ஓட்ட முடியாது. ட்ரிப்பு போட்ட காட்டில் அசால்ட்டாக அரிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் போட்ட கேட்ட எதுவுமே மாட்டில் அருமையாக அரிக்குது. பாரத் பேலர் ஓடுது, வேறு பேலர் பற்றி தெரியாது. பாரத் பேலர் ஓடுது, தட்டுக்கிட்டெல்லாம் ஒடிச்சு அதெல்லாம் எல்லாமே எடுக்குது. இது வரலாம் அரிக்கம்பியா அரிப்பட்டையா எதுவுமே டேமேஜ் ஆகலை ப்ரோ. கரெக்டாக அரிக்கம்பி ஏற்கனவே ஒரு கல்லில் போட்டு லைட்டாக உரசிட்டு இருக்குது. அது வீட்டில் போய் சரி பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இங்கே வந்து சவுண்டு இல்லை. உங்களுக்கு நல்ல வீடியோவில் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக சிட்டுக்கு சிட்டுக்கு சிட்டுக்குன்னு ஒரு சவுண்டு வரும். அரிப்பட்டை அரிக்கம்பியை ஏதோ ஒரு பட்டையில் உரைக்குது. அது வீட்டுக்கு போய்ட்டு ரெடி பண்ணிடணும். மேக்ஸிமம் அரிப்பட்டை வந்து அரிக்கம்பி வந்து அரிப்பட்டையில் உரையாத மாதிரி வச்சுக்காங்க. உறைஞ்சிதுனாவே அரிப்பட்டை வந்து சீக்கிரம் சூடு ஏறி அதோட எப்படி சொல்கிறது, அதோட பதம் குறைஞ்சி போயிடும். மாப்பிள்ளைக்கு முதல்ல ஃபேன் வச்சு கொடுக்கணும். இன்னும் இவ்வளோ காடு இருக்குது, எப்படியோ ஒரு 5 கத்தை வந்துடும் நினைக்கிறேன், பார்ப்போம். நல்லா தான் இழுக்குது, ஆனால் உள்ளே போகிறதே தெரியல ப்ரோ. பார்க்குறதுக்கு தான் அப்படி தெரியுது, உள்ளே கூட்டம் போகுதா இல்லையானே தெரியல. இனிவே ரிவேஸ் போகும்போது ஆஃப் பண்ணிடுறான், ஏன்னா எல்லாம் நுனியே கொட்டிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரிவேஸ் போகும்போது ஆஃப் பண்ணிடுறான். செத்தாங்கல்லாம் ஓகே நண்பா. இந்த வயல் ஒரு 23 கட்டு ஓட்டியாச்சு. மேல் வயல் வந்தோம்ல, அந்த வயல் இருக்குது, அதையும் ஓட்டிட்டு அடுத்தது வஞ்சி காடு ஓட்டுறோம். அதில் ஒரு 50 கத்தனாச்சும் அரிச்சு கொடுங்கிறாங்க. அது வஞ்சி வஞ்சாக இருக்குதான், அதில் எப்படி ஓட்டுறதுன்னு தெரில. போய் பார்ப்போம். இந்த மேட்டில் நோவையா தூக்குமா போகுமா, ஆனால் ஆச்சால்ட்டாக போயிடுச்சு. ஓகேன்பா. அது ஒரு வீடியோவில் ஒரு நம்பர் சொல்லியிருந்தாரு ப்ரோ, இப்போ 2020 மாடல்லாம் ஹைட்ரோலிக் செம்மையாக இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்க நண்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லாத்துக்கும் நாளைக்கு வீடியோ பார்த்தாலும் எல்லாம் காண்டு ஆக போகிறான் பேலர்காரெல்லாம், நம்ம ஏரியாவில் இருக்கிறீங்களாம். அப்புறம் சும்மா பூண்டு விளையாடுறாரு டருன்னு. வஞ்சியாக இருந்தா ஏம்மா அடுத்த வயல் வஞ்சிக்கு தான் போகிறோம், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டைம் ஆகுது ப்ரோ, கட்டுக்கு 60 ரூபா சொல்லிட்டு பார்த்துக்கிட்ட. இதுக்கு மேலே எங்களால் கம்மியாக ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ. 60 ரூபா வாங்குறது கரெக்டாக என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உடச்சுப்படாதரா, நாட்டில் பூந்து சோறை ஆடிட்டுக்கிறான் ப்ரோ. என்ன முளகு தான் வைக்கப்புள் ஆட்டம், முளகு ஃபுல்லாக வருது இதில். அதுதான் பிரச்சனையே, இல்லைடா இந்த பிரச்சனையே இல்லை. அந்த வயல் பெரிய வயல், இதில் கம்மியாக தான் வருது ப்ரோ. அந்த வயலில் அந்த மாதிரி கட்டு வரல. இதில் எத்தனை 2 4 6 கத்தை தான் விழுந்துருக்குது. சரி ஒன்றும் தப்பில்லை. ஏதோ வந்த கொடுமைக்கு சும்மா எடுத்துகிட்டு போயிடுவோமான்னு நினச்சோம். ஏதோ வந்த கொடுமைக்கு ஏதோ ஓடி இருக்கு ஒரு இடத்த.
அதுலேயே 23 கத்தை இருக்குது. அது உள்ள மக்காச்சோளம் போகுதா இல்லையானே தெரில. ஆனால் ரோல் மட்டும் ஆகுதாங்க பாருங்க. ரோல் ஆன வாட்டி தான் தெரியுதுப்பா. வைக்கிப்புள்ள தட்டெல்லாம் உள்ளே அரி போகிறது நல்லா தெரியும். ஆனால் இதில் வந்து அரி போகிறதே தெரியல. ரோல் ஆன வாட்டி கீக்கி கீக்கின்னு சவுண்டு வருது, அவளுக்கு தான். ஆரோஸ்டுக்காரரே கரெக்டாக நேராக அறுத்துருந்தாருன்னா அந்த பிரச்சனை இல்லை. எல்லாம் முலான்னு அறுத்துட்டாரா, அதனால தான் காடு பூரா அரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. முப்பத்தாறு கத்தை கொட்டிட்டேன் ப்ரோ. அடுத்தது மாப்பிள்ளை இப்போ ஓட்டுறதான் மாப்பிள்ளையோட திறமைக்கும் அறிவுக்கும். அது எப்படி ஓடுறது எனக்கே தெரியல. பூரா வஞ்சி கிட்ட கிட்ட. சரி போ, ஆனால் பார்க்கலாம் விட்டு போகலாம் வா. ஓகே ப்ரோ, இங்கே ஒரு 31 கட்டை ஓட்டிட்டோம். அடுத்த சைடு போய் பாப்பா. அது ஆகுமா ஆகாதான் எடுக்காது. எடுத்து கீழே விழுந்துருமே. ஓகே அன்பா, இதில் என்ன ஒரு டிப்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்களா, மாப்பிள்ளை உருட்டுறான். இது வஞ்சி காடு அரிக்கிறதுக்கு செட் ஆகாது. இது வந்து ரொம்ப பொறுமையாக ஓட்டுற மாதிரி இருக்குது. வஞ்சி வந்து ஓட்ட முடியவில்லை. அதில் போன மாதிரி சரு புருன்னு பண்ணோம். இதில் வந்து அப்படி ஓட்ட முடியவில்லை. ஏன்னா வஞ்சியில் காடாக இருந்தால் சொட்டு நீர் பாசனமாக இருந்தால் அரிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. இதில் வந்து வஞ்சியில் வந்து ஓட்ட முடியல. என்ன பண்ணலாம், நான் என்ன சொல்கிறது. இது ஆகாது. இதெல்லாம் டீசல் பத்தாது. ஓகேப்பா, இது ஆகாதுன்னு சொல்லிடலான்னு. ஓகேன்பா, இது செட் ஆகாது ப்ரோ. மாப்பிள்ளை அந்த உள்ளக்கிற கத்தையை மட்டும் லோடு பண்ணிட்டு வந்துடலான்னு ஓடிட்டுக்கிறேன். இது டீசலுக்கு கேடாக ஓடிட்டு கிடக்கணும். இதெல்லாம் கட்டும் போட முடியாது, ஒன்றும் போட முடியாது. அது என்ன விஷயம் லோடு ஆகிட்டு இருந்துச்சு அதை கம்பேர் பண்ணும்போது இதில் ரோலும் ஆகலை, ஒன்றும் ஆகலை. மொத்தம் 4 வெயில் இருக்குது. இது ட்ரிப்பு போட்டிருந்தா பட்டையை கிளப்பியிருக்கலாம். ட்ரிப்பு போடல. மாப்பிள்ளை இந்த ஒரு கத்தையும் போட்டுட்டு வர சொல்ல வேண்டியதான். இப்படி ஓட்டினா வெடிஞ்சிருமே, என்னைக்கு ஓட்டுறது. ஓகேன்பா, மக்காச்சோளம் காட்டுறது வஞ்சி காட்டில் ஓட்டுறது மெயினாக அரிக்க முடியாது. ஏதாவது டீசலுக்கு இடம் ஓட்டிகிட்டு இருக்கலாம். சுத்தமான ட்ரிப்பு காடாக இருந்தால் அரிக்கலாம். இது மாதிரி வஞ்சி ஆகிறதுலாம் ஓட்டுறதுக்கு செட் ஆகாது. நல்லா மட்டமாக இருந்தால் இறங்கி அரி எடுக்கும். இங்கே எங்கே வண்டியை பாருங்கள் என்ன மாதிரி ஓடிக்கிறான் மாப்பிள்ளை. ஒரு கத்தையை சுற்றிட்டு இருக்கிறான் 1/4 மணி நேரமாக சுற்றிட்டு இருக்கிறான். எடுக்க மாட்டேங்குது. எடுக்கிறத கீழே போட்டுருக்கு. இதே வந்து அப்பா ரோல் ஆயிடுச்சா அப்பா. வந்து வண்டியே வேகமாக ஓட்ட முடியல. டங்குன்னு அடிக்குது. ஓகே ப்ரோ, அவ்வளோதான். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். பாய், டேக்கர் மிஷோ. அவ்வளோதான். இன்னைக்கு பொழப்பு கிழிஞ்சிருச்சு. இந்த கார் சுற்றினா ஒரு 30 கட்டை வந்திருக்கோம். ஆனால் சுற்றவே முடியல. அதனால் பிளான் ரெட்டிக்டட். ரவி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுமா இப்போ ரவிக்கு. ஓகேன்பா, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறோம். பாய், டேக்கர் மிஷோ.